السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்குரான் வசனங்களுக்கான விளக்க உரையை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சூரத்துல் மஆரிஜ் 70வது அத்தியாயத்தினுடைய 8, 9, 10 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களையும் அதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் நேற்றைய தினத்தில் இந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை குறித்து திருமறை குரானில் பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு விளக்கியிருந்தாலும், அந்த மறுமை நாளில் மனிதனுடைய உணர்வுகளை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. காரணம், அந்த காட்சிகளை நாம் பார்க்கவில்லை, அந்த சூழலை நாம் பார்க்கவில்லை. எனவே அந்த நாளில் மனிதனுடன் படக்கூடிய பாடு குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு வியக்கத்தக்க வகையிலே, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஏற்படுமா, மனித வாழ்க்கையில் இது போன்ற ஒரு காட்சிகளை நம்ம பார்த்ததே கிடையாது என்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை மேலும் விளக்கக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 6527 என்ற எண்ணிலே இடம்பெறுகிறது. உலகத்தில் மனிதன் பார்க்கக்கூடிய காட்சிகளை வைத்து மறுமையை ஒப்பிட்டு முடிவு செய்யக்கூடாது. மறுமையினுடைய காட்சியும் மறுமையினுடைய சூழலும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத அளவிற்கு படு பயங்கரமானது என்பதை விளக்கக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு பொன்மொழியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் குரலன், நீங்கள் எல்லாம் நாளை மறுமையில் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் விருத்த சேதனம் செய்யாதவர்களாகவும், விருத்த சேதனா ஹத்னா செய்யாதவர்களாகவும் நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதாக இருந்தால், ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கு? பிறக்கும்போது அதுக்கு எந்த ஆடையும் இருப்பதில்லை, செருப்பு அணிகிறதில்லை. அதே போல் ஹத்னா செய்ததாக அந்த குழந்தை வராது, பிறந்த பிறகுதான் ஹத்னா செய்கிறோம். அப்போ ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அது போல நீங்கள் தோற்றத்தில் பெரியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த குழந்தை எப்படி செருப்பணியாமல் ஹத்னா செய்யாமல் ஆடை அணியாமல் இருக்கிறதோ அதுபோல ஆண்களும் பெண்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணுது? என்னடா இது, ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல, அதுவும் ஆடை இல்லாமல் இருந்தால் இது எப்படி அந்த ஒரு சபை எப்படி இருக்கும்? அது நம்மளால் கற்பனை பண்ண முடியலையே. அது ஒரு சரியான ஒரு சூழலாக அது இருக்காதே. அந்த சபை ஒரு நல்ல ஒரு சபையாக அது இருக்காது. இது எப்படி அந்த இடத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஒரு கூச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, நமக்கே ஒரு விதமான வெட்க உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை படிக்கும்போது நமக்கு ஏற்படுகிறது. இதே விஷயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அர் ரிஜாலு வன் நிசாஉ யன்னுருன பாலுஹும் இலா பால், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிற்பார்கள் என்று சொல்கிறீர்களே, அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க மாட்டார்களா? அது பார்வை இருக்குமே, ஒரு பெண்களை ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குமே, அல்லது பெண்கள் ஆண்களை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே
அது எப்படி, அது ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கும்போது அந்த பார்வைகள் மேலிடுமே, வெட்க உணர்வு வருமே, ஒரு மாதிரி கூச்ச உணர்வு ஏற்படுமே, அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அந்த சூழல் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பதில் சொல்றாங்க. ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்ரு அஷத்து பின் யுஹிம்மஹும் தாக், நீ எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை விட அந்த நாளினுடைய நிகழ்வு என்பது படு பயங்கரமாக இருக்கும். ட்ரெஸ்ஸாவது இதாவது அல்லாஹ் நமக்கு அங்க என்ன சொல்ல போகிறான் என்று தெரியாமல் மனிதன் கதி கலங்கி நிற்பான். அங்கெல்லாம் இது ஒரு விஷயமாகவே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மறுமை நாளுடைய நிகழ்வு என்பது இந்த உலகத்திலே நீ பார்க்கக்கூடிய, நீ புரிந்திருக்கக்கூடிய, நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து முடிவு செய்யக்கூடிய ஒன்று அல்ல, இதற்கு நேர் மாற்றமானது, இதற்கு அப்பாற்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மறுமை நாளினுடைய நடுக்கமும் திடுக்கமும் படு பயங்கரமானது, அதை நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளோட எல்லாம் அதை ஒப்பிடவே முடியாது, அதற்கு அப்படியே நேர்மாற்றமாக மறுமையினுடைய அந்த நாளின் திடுக்கமும் கொடுமையும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மறுமை நாளினுடைய அந்த கொடுமையை பற்றி பேசும்போது இறைவன் பேசுகிறான். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷையுன் அலீம், திடுக்கிடக்கூடிய நடுக்கக்கூடிய அந்த நாளின் நிகழ்வு என்பது அது படு பயங்கரமானது என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் என்ன நடக்கும் என்பதை இறைவன் பேசுகிறான். யௌம தரவுனஹா, அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத், பாலூட்டக்கூடிய ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தான் பாலூட்டக்கூடிய குழந்தையை அவள் விட்டுவிடக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒத்தளவு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா, தன்னுடைய சுமையை வயிற்றிலே குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் அந்த மறுமை நாள் வந்தவுடனே அந்த குழந்தையை மறந்துவிட்டு அவள் சென்று விடுவாள். தன்னுடைய வயிறுகளிலே குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு தாய் அந்த காட்சியை, மறுமை நாளுடைய காட்சியை பார்த்தவுடனே அவள் கருவிலே சுமக்கக்கூடிய சுமையெல்லாம் ஒரு சுமையாகவே தெரியாது, தான் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையை அவள் ஈன்று விடுவாள். அப்பேற்பட்ட ஒரு நாள். ஒ தரன்னாச சுக்காரா, மக்களை எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக நீர் காண்பீர். ஒமாகும் பி சுக்காரா, ஆனால் அவர்கள் போதை வயப்படவில்லை. வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும். மறுமை நாளிலே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளில் படு பயங்கரமான காட்சி அல்லாஹ் பேசுறான். எப்படி இருக்கு தெரியுமா? பால் கொடுக்கக்கூடிய தாய் தான் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய நிலையை மறந்து சென்று விடுவாள். அந்த பிள்ளையை பத்தி அவ யோசிக்கவே மாட்டான். உலகத்துல இது கற்பனையே பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு காட்சியை இந்த உலகத்துல நம்மால பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் கற்பனையே செய்ய முடியாது. பால் கொடுக்கிற தாய் தான் பிள்ளைய மறந்த இந்த உலகத்தில் அவளால் இருக்க முடியுமா? அவளுடைய முழு சிந்தனையுமே அந்த பிள்ளை எப்ப எந்திரிக்கும், எப்ப அழுகும், அதுக்கு எப்ப கொடுக்கலாம், என்ன செய், இதே பற்றி தான் யோசித்துக் கொண்டிருப்பாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மறுமை நாளுடைய காட்சியிலே பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். இவ்வளவு ஏன், தன்னுடைய வயிறுகளிலே சுமந்திருக்கக்கூடிய குழந்தை அந்த மறுமை நாளின் காட்சியில் அவள் ஈன்று விடுவாள். வயிற்றில் இருக்கிற புள்ள வெளியே வரது அவளுக்கு பெரிய பாரமா தெரியாது, அதை விட மறுமை நாள் கடும் பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்பேற்பட்ட கடும் நிகழ்வுகள், கடும் நெருக்கடிகள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட காட்சிகளை எல்லாம் மனிதன் பார்க்கக்கூடிய அந்த வேளையில், அந்த சூழலில் மனிதன் பார்க்கக்கூடிய, நம்முடைய கொலைகளை நடுங்க வைக்கக்கூடிய, கற்பனைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய உணர்வுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத படு பயங்கரமான ஒரு காட்சியை நாளை மறுமையிலே மனிதன் காண்பான் என்று சூரத்துல் மாரிஜ் 70வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து மனிதன் என்ன காட்சியை பார்ப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை எல்லாம் பேசிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யு பஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிம், யு பஸ்ஸரூனஹும், அவர்களை காண்பார்கள். யாரை காண்பார்கள்? அடுத்து அல்லாஹ் பேசுறான். யவத்துல் முஜ்ரிம்
லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹ் வஸாஹிபதிஹி வஅஹி ஃபஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்லி ஜமீயா சும்ம யுன்ஜி. நாளை மறுமையினுடைய அந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாளில் இந்த பாவம் செய்த இந்த அடியான் தன்னுடைய உறவுகளை காண்பான், தன்னுடைய பிள்ளையை காண்பான், தன்னுடைய மனைவியை காண்பான், தன்னுடைய சொந்தக்காரங்களை காண்பான். காணக்கூடிய நேரத்திலே அவன் என்ன நினைப்பானாம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கப்படுவார்கள். அந்நாளில் வேதனைக்கு மாற்றாக தனது பிள்ளைகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்து வாழ்ந்த உறவினரையும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து அது தன்னை காப்பாற்ற வேண்டுமென குற்றவாளி விரும்புவான். அந்த மறுமை நாளுடைய வேதனையிலிருந்து தான் பாதுகாக்கப்படுவதற்கு ஈடாக பகரமாக தன்னுடைய பிள்ளையை கொடுக்க மனிதன் நினைப்பானாம். தன்னுடைய மனைவியை பணயம் வைக்க மனிதன் நினைப்பான், தன்னுடைய சகோதரனை பணயம் வைக்க நினைப்பான். ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையுமே பணயம் வைத்து தான் காப்பாற்றப்பட வேண்டும், தான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று மனிதன் நினைப்பான். அப்படிப்பட்ட கடுமையான கொடுமையான நாளாக மறுமை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் இது மாதிரியான ஒரு நிகழ்வை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் இந்த உலகத்தில் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒரு கேடயமாக நின்று தான் வாங்கி கொள்ளத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பார்கள். என் புள்ள அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, என் மனைவி அந்த வேதனையை அனுபவிக்க கூடாது, என் சகோதரன் சிரமப்படக்கூடாது என்று தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே இழப்பதற்கு மனிதன் தயாராக இருக்கிறானே. அந்த நேசம், அந்த அன்பு, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த உலகத்திலே எல்லா வேதனைகளையும் நான் அனுபவித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மனைவியும் குழந்தையும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த உலகத்திலே எல்லோரிடத்திலும் இருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மறுமை எப்படி இருக்கும் என்றால், அந்த நாளில் அவரவனை காப்பாற்ற மட்டும்தான் யோசிப்பான். மனைவியாவது, பிள்ளையாவது, நண்பனாவது, சொந்தக்காரனாவது, உலகமாவது எல்லாத்தையும் விட்டுரு, என்னை இறைவா எப்படியாவது காப்பாற்றி விடு என்று மனிதன் தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். அவனுடைய சிந்தனைக்குள்ளே யாரும் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி சுனன் அபிதாவுது என்கிற நூலிலே 4755 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த மறுமை நாளிலே மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய எண்ணம், தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்கிற எண்ணம் மனிதனுடைய உள்ளத்திலே வருமா, மனிதன் இந்த குடும்பத்தை எப்படி பார்ப்பான் என்கிற அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் கேட்டேன், அயதுகுரு ரிஜால் அயதுகுரு ரஜுலு அஹ்லஹு யௌமுல் கியாமா, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை மறுமை நாளில் நினைத்து பார்ப்பானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் கேட்டேன். மறுமை நாளில் அந்த கொடுமையான நிகழ்வில் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருமா என்று நான் கேட்டேன். அம்மா ஃபி ஸலாஸ், 3 இடங்கள் இருக்கிறது. அந்த 3 இடங்களில் ஃபலா யதுகுரு அஹதுன் அஹதன், எந்த மனிதனும் எந்த மனிதரை பற்றி நினைக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, மறுமை நாளில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து பார்ப்பானா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பதில் சொல்றாங்க, 3 இடங்கள் இருக்கிறது. அந்த 3 இடங்களில் எந்த மனிதனும் எந்த மனிதரை பற்றி நினைக்க மாட்டாங்க. நான் உன்னை நினைக்க மாட்டேன், நீ என்ன நினைக்க மாட்ட, தாய் தன்னுடைய பிள்ளையை நினைக்க மாட்டான், தந்தை தன்னுடைய மகனை நினைக்க மாட்டான், உறவுகள் இன்னொரு உறவுகளை நினைக்க மாட்டாங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இடமாக 3 இடங்கள் வரும். தன்னை பற்றி மட்டும்தான் அந்த இடத்துல யோசிப்பான், வேற எதை பத்தி அவன் யோசிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த 3 இடங்கள் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விளக்குறாங்க. இந்தல் மீசான், மீசானுடைய அந்த மீசான் என்கிற தராசு தட்டிலே நன்மையும் தீமையும் கொண்டு வந்து வைக்கப்படுமே,
குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தி ராலியா, யாருடைய நன்மையின் எடை கனத்து விட்டதோ அவர்கள் திருப்தி பொருந்திய வாழ்க்கையில் இருப்பார்கள். வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவருடைய எடை லேசாகி விட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்கள் ஹாவியாவிலே வீசி எறியப்படுவார்கள். ஒமா அதுராக்க மாஹியா, ஹாவியா என்று நான் சொன்னேனே அது என்னவென்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அதுதான் சுட்டெரிக்கக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த எடை போடக்கூடிய அந்த நேரத்தில் நான் செய்த நன்மைகள் ஒரு புறம், நான் செய்த தீமைகள் மறுபுறம். இந்த நன்மையும் தீமையும் அந்த தட்டிலே நிற்கும் போது என்னுடைய நன்மை கூடுகிறதா அல்லது தீமை கூடுகிறதா? எனக்கு திருப்தி பொருந்திய வாழ்க்கையா அல்லது ஹாவியாவிலே தூக்கி எறியப்படுவேனா என்ற அந்த நேரத்தில் ஹத்தா யஅலமு அயஹஃபு மீசானஹு, தன்னுடைய தராசு அது லேசாகுமா அம் யஸ்குல், அல்லது அது கனமாகுமா என்ற ஒரு எண்ணத்தில் தான் மனிதன் இருப்பானே ஒழிய தன்னுடைய நன்மைகளும் தீமைகளும் எடை போடக்கூடிய அந்த விசாரணை நாளில் மனிதன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான் என்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வைந்த சுஹுஃப், ஏடுகள் வழங்கப்படக்கூடிய இடத்தில் தான் செய்த நன்மைகளின் தீமைகளின் பதிவேடாக பதிவு வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானே அந்த நாளில் ஹத்தா யஅலம ஐன யுஅதி கிதாபஹு அஃபில் யமீனிஹி அம் ஃபீ ஷிமாலிஹி அம் மின் வராஇ லுஹூரிஹி, இந்த ஏடு தான் செய்த நன்மைகளின் தீமைகளின் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஏடு அது என்னுடைய வலப்புறத்தில் வலக்கரத்தில் தரப்படுமா அல்லது என் இடக்கரத்தில் தரப்படுமா அல்லது எனக்கு முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி எறியப்படுமா? என்னுடைய ஏடு அல்லாஹ் எப்படி கொடுக்க போறான்னு தெரியலையே என்று அந்த இடத்திலே மனிதன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான், தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். அடுத்து சொல்கிறார்கள், வைந்தல் சிராத், சிராத் என்கிற அந்த பாலம், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவிலே போடப்பட்ட அந்த பாலத்தை கடக்கும் போது அதிலும் சிலர் பேர் தவறி அதிலே விழுவார்கள். பாவம் செய்த பாவிகளை அந்த பாலத்திலே அல்லாஹ் கழித்து 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 சொர்க்கவாசிகளை அந்த பாலத்தை இலகுவாக கடக்க செய்து சுவனத்திலே பிரவேசிக்க செய்வானே, அந்த பாலத்தில் இவன் பதறுவானாம், நான் எப்படியாவது இந்த பாலத்தை கடந்து விடுவேனா அல்லது வழி தவறி கீழே விழுந்து விடுவேனா என்று அந்த இடத்தில் மனிதன் யாதையை பற்றியும் யோசிக்க மாட்டான், தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த காட்சிகளை குறித்த கூடுதலான விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த மறுமை நாளிலே இந்த இடங்களில் நாம இந்த வசனங்களை படிக்கும்போது நம்முடைய உள்ளம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன? இந்த உலகத்திலே எந்த மனைவிக்காக எந்த குழந்தைக்காக மார்க்கத்தினுடைய சட்டங்களில் நாம் சமரசம் செய்கிறோமோ, படைத்த இறைவனை மறக்கிறோமோ, இஸ்லாத்தை தவிர்க்கிறோமோ, மார்க்க கடமைகளை பேணுவதை அலட்சியம் காட்டுகிறோமோ, இந்த குடும்பத்தார் நாளை மறுமையிலே நம்மை கைவிட்டு விடுவார்கள். தாய் தன்னுடைய பிள்ளையை கைவிடுவாள், மகன் தந்தையை கைவிடுவான், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கைவிடுவான், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கைவிடுவார்கள், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கைவிடுவார்கள். அவரவருடைய நன்மை பாதுகாக்கப்படுமா, என்னுடைய நன்மை எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறது என்ற நிலையில்தான் அனைத்து மனிதர்களும் அந்த மறுமை நாளில் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்திலே நம்முடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை கடைபிடிப்பதிலே எவ்வளவு பெரிய அலட்சியம்! மனைவிக்காக, சொந்தக்காரங்களுக்காக மார்க்கத்தினுடைய சட்டங்களை, சரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னங்க பண்ண முடியும்? நபிமொழி இருக்கட்டுமே, குர்ஆன் வசனம் இருக்கட்டுமே, இதையெல்லாம் பார்த்தா சொந்த பந்தம் நம்மளோட சேர முடியுமா? மனைவி மக்கள் நம்மளோட சேர்ந்து இருப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வாழ்ந்தா இந்த உலகத்துல நம்மால உறவுகளை பேண முடியாது. எனவே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள் எனக்கு ஒத்து வராது பாய் என்று மார்க்க சட்டங்களை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி எறியக்கூடிய நிலையில் இன்றைக்கு பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் யாருக்காகவெல்லாம் நீங்கள் படைத்த இறைவனுடைய கட்டளையை மறந்து செல்கிறீர்களோ, நாளை மறுமையிலே அவர்கள் அனைவரும் உங்களை கைவிட்டு விடுவார்கள். உங்களை நிர்கதியாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று தெரியாத ஒரு நிலைக்கு உங்களை தள்ளி விடுவார்கள் சகோதரர்களே. அப்ப அந்த ஒரு நாளை பயந்து நம்முடைய செயல்களை சீர்தூக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காட்சிகளை எல்லாம் நமக்கு விவரிக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறல்ல, அந்த சூழ்நிலையிலே மனிதன் இதையெல்லாம் கொடுத்து
தான் தப்பிக்க முடியாதா? என் மனைவியை கொடுத்து, என் பிள்ளைகளை கொடுத்து, என்னுடைய உறவுகளை கொடுத்து, ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுத்து நான் தப்பிக்க முடியாதா என்று மனிதன் நினைக்கும் போது அவனுக்கு பதில் சொல்லப்படும், கல்லா, அவ்வாறு அல்ல, இன்னஹா வல்லாஹ், அது கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு, நஸாஅத்தல் லிஷவா, அது உன்னுடைய தோலை எல்லாம் உரித்து கலற்றிவிடும். ததுஉ மன் அதுபர வதவல்லா, யார் செல்வத்தை சேர்த்து அதை சரியான முறையில் தர்மம் செய்யாமல் இருக்கிறானோ அப்படி புறக்கணித்து செல்லக்கூடிய அனைவரையும் அது திரும்ப ஒன்று சேர்க்கும். அந்த வேதனை அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் நினைப்பது போல அல்ல, இதை கொடுத்தாவது தப்பிச்சிடலாம் என்று நீ நினைக்கிறிய மறுமை நாள்ல எதை கொடுத்து உன்னால தப்பிக்க முடியாது. நீ காசை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ இருக்காது இல்லைங்க. மறுமையில இவனுடைய காசு பணம் இருக்காதே, இவன் சேகரித்து வைத்த சொத்துக்கள் இருக்காதே, மறுமையில இவன் கட்டி வச்ச வீடு வந்து நிக்காதே, வாங்கின கார் நிக்காதே. எதுதான் நிற்கும்? அவனுடைய சொந்தக்காரங்க தான் நிற்பாங்க, அவனுடைய மனைவி தான் நிற்பா, பிள்ளைங்க தான் நிற்பாங்க. இப்ப காசு பணம் இருந்தாவது அதை எதை கொடுத்தாவது சமாளிக்கலான்னு பார்ப்பான். அதுவும் இல்லை, இருக்கிறது என் பொண்டாட்டி புள்ள, நான் என்னுடைய சொந்தக்காரங்க இவங்க தான் இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை, இவங்களை கொடுத்தாவது தப்பிச்சுருவோமா என்று மனிதன் பார்ப்பானா. அப்ப அவ்வளவு கொடுமையான கடுமையான நிகழ்வாக அந்த மறுமை இருக்கும். அந்த நாளில் இவன் கொடுக்கப்படக்கூடிய ஈட்டு தொகை பெறப்படாது, மாறாக அவனை நரகத்தில் தூக்கி எறிவோம். அந்த நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய தோலை எல்லாம் உரிக்கக்கூடியதாக, கலற்றி எடுக்கக்கூடியதாக அது இருக்கும். அப்படிப்பட்ட கடுமையான வெப்பம் நிறைந்ததாக அந்த நரகம் இருக்கும். நீ நினைப்பதை போல அல்ல என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தினுடைய கொடுமைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரகத்தை பற்றி அவ்வளவு கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பயப்படுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்யக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். சொல்லிவிட்டு நரகம் தனக்கு முன்னால் இருப்பதை போல அந்த நரகத்தை பார்த்து பயந்து தன்னுடைய முகத்தை திருப்புகிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நரகம் தனக்கு முன்னால் இருப்பதை போல முகத்தை திருப்பிக்கிறாங்க. திரும்ப மூன்றாவது சொல்றாங்க, இத்தக்குன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இத்தக்குன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய பாதி துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கங்க, விழுந்துடாதீங்க. நீங்கள் நினைப்பது போல அல்ல, கடுமையானது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகளை எல்லாம் சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்லுவார்கள். சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதன் இன்பங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? வலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் அந்த சுவனத்தை பார்த்தது கிடையாது. வலா உதுனுன் சமியத், எந்த காதுகளும் அந்த சொர்க்கத்தின் சப்தங்களை கேட்டது கிடையாது. இவ்வளவு ஏன், வலாலா ஹத்தரில் கல்பில் பஷர், மனிதனுடைய உள்ளத்தால் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது என்றார்களே. அதே போல நரகத்தினுடைய வேதனையும் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது, கடுமையானது. நீ நினைச்சு பார்த்திராத வேதனை அந்த நரகத்திலே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகத்திலே உனக்கு நான் வழங்கிய இந்த வாழ்க்கையை இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையிலே நீ வெற்றி பெற போகிறாயா, அல்லது இந்த உலகத்தை உன்னுடைய சந்தோஷத்திற்காக, உன்னுடைய திருப்திக்காக வாழ்ந்து நாளை மறுமையிலே நீ நஷ்டமடைய போகிறாயா என்பதை மனிதா நீ முடிவு செய்து கொள். எதை நோக்கி வரப்போகிறாய் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களின் மூலமாக நாம் பதறக்கூடிய வகையில், பயப்படக்கூடிய வகையில் மறுமையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு அதனுடைய கொடுமைகளை எல்லாம், காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி நாம் நம்முடைய மறுமைக்காக தயாராக வேண்டும். இந்த உலகத்திலே எதற்காகவும் இஸ்லாத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்திற்காகவோ, இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காகவோ, உலகத்தினுடைய உறவுகளுக்காகவோ, உலகத்தின் நண்பர்களுக்காகவோ நம்முடைய மார்க்கத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த மார்க்கத்திற்காக அவர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த உலகத்திலே வந்தாலும் இழப்பதற்கு நீ தயாராகிவிடு. ஏன், நாளை மறுமையிலே உன்னை இவர்கள் அனைவரும் உதறி தள்ளிவிட்டு செல்வார்கள். அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு யாருக்காக நீ மார்க்கத்தை விட்டியோ, நாளை மறுமையிலே இவர்கள் அனைவரும் உன்னை விட்டு விடுவார்கள். இந்த மார்க்கமும் இந்த அமலும் தான் உன்னை காப்பாற்ற போகிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நீ நல்ல முறையிலே, சரியான முறையிலே பயன்படுத்தி உன்னுடைய அமல்களை நீ சேமித்துக்கொள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் அழகிய அமல்களை செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். வெறுமனே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்றால் அதில் எந்த விதமான லாபமும் இல்லை. அல்லது பிறந்தவுடனே ஒருவன் இறந்து விடுகிறானா, அதிலும் எந்த விதமான லாபமும் இல்லை. வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் தந்ததற்கான நோக்கம், அதில் நீ என்ன செய்ய போகிறாய், உன் செயல்களை எப்படி அமைக்கப் போகிறாய், இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, மறுமை இருக்கிறதே, அதற்கு நீ தயாராக போகிறாயா, அல்லது இந்த உலகத்தினுடைய காட்சிகளை பார்த்துவிட்டு, இதன் பிரம்மாண்டத்தை பார்த்துவிட்டு, இதன் ஆசைகளை பார்த்துவிட்டு உலகத்தை நோக்கி ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவனோடு சேர்ந்து நீ ஓடப் போகிறாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையினுடைய காட்சிகளை எல்லாம் நமக்கு சொல்லி நம்மை பண்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, நம்முடைய சிந்தனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை ஒரு எச்சரிக்கையாக நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறான். அப்போ இதனுடைய ஆழமான கருத்துக்களை நாம் உள்ளார்ந்து புரிந்து நம்முடைய மார்க்கத்தினுடைய காரியங்களிலே மிகவும் பேணுதலோடு செயல்படுவதற்கும், மறுமை நாளுக்காக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், மறுமை நாளிலே வெற்றி பெறக்கூடிய வகையில் நம்முடைய குடும்பத்தாருடைய சூழலை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே, இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. மிக தெளிவான நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? யார் தன்னையும் தன் குடும்பத்தையும் நாளை மறுமையிலே காப்பாற்ற முடியாமல் போகிறானோ அவன்தான் தெளிவான நஷ்டவாளி. இங்கே அதான் நடந்துச்சு. மறுமை நாளிலே தன்னுடைய குடும்பத்தை ஈடாக கொடுத்து பாவி தான் தப்பிக்க முடியுமா என்று நினைக்கிறானே, ஏன் உனக்கு அந்த நிலை? நீ பாவம் செய்ததனுடைய விளைவாக அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டாய். இதுவே நீ நன்மை செய்து ஏராளமான அமல்களை செய்வதற்கு உன்னுடைய குடும்பத்தாரை ஆர்வம் ஊட்டி நன்மையின் பால் அவர்களை வரவேற்றிருப்பாயானால் நாளை மறுமையிலே உனக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியா ஏற்பட்டிருக்கும். எனவே அந்த நஷ்டத்தை நீ சந்திக்க முடியாது, அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை உன்னால் ஈடு செய்ய முடியாது. எனவே உனக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பை தெளிவான முறையிலே, சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களின் மூலம் நமக்கு எச்சரிக்கையும் பல்வேறு விதமான படிப்பினைகளையும் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதை உணர்ந்து அதன் அடிப்படையிலே இறைவனுக்காக இந்த உலகத்தை வாழ்ந்து, இந்த இறைவனுக்காக இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தாருடைய சூழ்நிலைகளை அமைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பாடத்தையும் படிப்பினையும் இந்த வசனங்களின் வாயிலாக நாம் பெற்றிருக்கிறோம். நாம் என்ன வசனங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.